சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மார்கழி மாதம் முழுவதும் குலதெய்வத்திற்கு கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவில் வர்றது பெரிய பெரிய கோலம் போடுவோம். கோயிலெல்லாம் நிறையா பூஜைகள் நடக்கும், பஜனைகள் நடக்கும், வரிசையாக பூஜைகள். அடுத்தடுத்து கோயிலில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே வழிபாட்டுக்கு உரிய மாதமாகவே இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் அதிகமாக குளிரும். நம்மளோட உடலோட வெப்பநிலை, ஈர்ப்பு சக்தி எல்லாம் சற்று வித்தியாசமாகவே இருக்கும் மற்ற காலங்களை விட. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த காலத்தில் நம்மளோட மனதிற்கு ஒரு தெளிவு நிலை வேண்டும், அதற்கு கடவுளை நோக்கி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்கே உரிய மாதமாக இந்த மாதத்தை வச்சுருக்கோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நம்ம குலதெய்வத்திற்கு இந்த எளிய வழிபாடு செய்தாலே போதும். குலதெய்வம் மனமகிழும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் மார்கழி 1லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது கடன் சீக்கிரம் அடைகிறதா இருக்கணும், இல்லை நோய் தீரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பணம் வர வேண்டியது இருக்குது, அதில் ஏதோ தடங்கள் இருக்குது அதனாலும் சரி, இல்லை திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு, இல்லை குழந்தை பேர், எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையோ அந்த ஒரு விஷயத்தை 1ஆம் தேதி எடுத்துக்கோங்க. அதை நினைத்து தினமும் காலையில் விளக்கு ஏற்றுங்கள். மார்கழி அன்னைக்கு வாசலில் 2 மண் அகல் தீபம் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றும்போது அந்த ஒரே நோக்கம்தான் இருக்கணும், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு கடன் விரைவில் அடையணும் அப்படின்னா, என்னுடைய கடன் விரைவில் அடைய வேண்டும், என்னோட கடன் விரைவில் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் வாசலில் 2 தீபம் ஏற்றி வாருங்க. கட்டாயம் அது சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த விஷயம் விரைவில் நடைபெறும். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் காலையில் வாசலில் 2 விளக்கு வைக்கிறது. ஒரு சிலருக்கு வாசலும் நிலைவாசலும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் இல்லை வேறு ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வாசல் கொஞ்சம் தூரம் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் உள்ள காம்பவுண்ட் சுவர் போட்டிருப்பாங்க, அதை தாண்டி உள்ளே வந்தால் தான் நிலைக்கதவு இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வாசலில் கோலம் போட்டுட்டு அதற்கு பக்கத்தில் 2 தீபம் ஏற்றுங்க. கட்டாயம் உங்கள் நிலைவாசலுக்கு 2 தீபம் ஏற்றுங்கள். இந்த மார்கழி மாதத்தில் நிலைவாசலுக்கு 2 தீபங்கள் ஏற்றும்போது குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி 30 வரைக்குமே, இல்லை 365 நாளுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு தீட்டு இதெல்லாம் கணக்கு கிடையவே கிடையாது. பூஜை அறையில் விளக்கேற்றுறது மட்டும்தான் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்றக்கூடாது. ஆனால் நிலைவாசலில் ஏற்றும்போது தாராளமாக 365 நாட்களும் தாராளமாக ஏற்றலாம். மேலும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது உங்கள் குலதெய்வத்திற்காக குலதெய்வ விளக்கில் இலுப்ப எண்ணெய் ஊற்றி இந்த மார்கழி முழுவதும் நீங்கள் ஏற்றும்போது உங்கள் வீட்டிற்கு குலதெய்வத்தின் வருகை கிடைக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணும், குலதெய்வம் எனக்கு முழுமையாக அருள் தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குலதெய்வ அருளே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க, குலதெய்வத்திற்காக தனியாக மண் அகல் தீபம் உங்கள் பூஜை அறையில் ஏற்றுங்க. அதற்கு இலுப்ப எண்ணெய் பயன்படுத்துங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம குலதெய்வத்திற்காக இலுப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றும்போது குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பக்கத்தில் உள்ள கோவில் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதிகாலையிலேயே சீக்கிரமாகவே சுவாமிக்கு முதல் கால பூஜை அப்படிங்கிறது நடக்கும். இதே விஷயம் நம்ம குலதெய்வ கோவில்லையும் நடக்குதான்னு நீங்கள் கட்டாயம் விசாரித்து பாருங்கள். ஏன்னா ஒரு சில கோவில்களில் முறையாக பராமரிப்பாங்க, ஒரு சில கோவில்களில் அந்தந்த நேரத்தில் தான் அந்த வழிபாட்டுக்கான நேரம் அல்லது இந்த வருடாந்திர பூஜை அப்போ தான் கவனிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குலதெய்வம் பட்டினியாக இருக்கக்கூடாது. அதுவும் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்திற்கு அனைத்து பூஜைகளுமே நடக்கணும். அதனால் உங்கள் குலதெய்வ கோவிலில் அதிகாலை பூஜை எப்போ நடக்குது, இந்த மாதிரி 30 நாளும் கரெக்டாக பூஜை செய்கிறாங்களா அப்படிங்கிறத விசாரிங்க. அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த
30 நாளில் ஒரு நாள் உங்களோட சார்பில் ஏதாவது ஒரு பூஜை பொருட்களை உங்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுங்க. இந்த மார்கழி மாதத்தில் உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா உங்கள் கையாலேயே என்னென்ன பூஜைகள் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்வாங்க, என்னென்ன அபிஷேகம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பூசாரிகிட்ட கேட்டு அனைத்து பொருட்களையுமே நாளே வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு நாள் வைத்திருந்து அதற்கு பிறகு எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்திற்கு கொடுங்க. ஒரு மார்கழியில் போகிறவங்க கட்டாயம் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து படையலிட்டு வணங்கி வாருங்கள். மேலும் அப்படி போக முடியல, எங்களால் வந்து குலதெய்வ கோயிலுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எங்களால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே உள்ள பூசாரிக்கிட்ட கேளுங்க. அதற்கு என்ன தொகையோ அதை நீங்கள் அமுச்சு விடுங்க. அமுச்சு விட்டு அந்த தொகையின் மூலம் ஒரு பொருள் வாங்கி உங்கள் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது குலதெய்வத்தை 365 நாளும் அபிஷேகம் பண்ண பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் எந்த கஷ்டமும் இருக்காது. குலதெய்வத்திற்கு இந்த மாதத்தில் பௌர்ணமியில் கட்டாயம் வீட்டில் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த மார்கழியில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றம் 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 மட்டுமே இருக்கும். இந்த மார்கழி முழுவதுமே நான் சொன்ன எளிய முறையில் உங்கள் குலதெய்வத்தை அன்றாடம் வணங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கும்போது குலதெய்வத்தின் அருளாலே சீக்கிரமாகவே உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை வேண்டிட்டு அடுத்தது உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.